கவலை கொள்ளாதே நெல்சன், நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள், உன்னை நான் ஜான்சியில் வாழ விட மாட்டேன். இந்த கடிகாரத்தை பார்த்து கொண்டே இரு நெல்சன். உன்னையும் உன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியையும் ஜான்சியை விட்டு நான் துரத்தி அடிப்பேன். இந்த காரியத்தை ஜான்சியின் ராணி லக்ஷ்மி பாய் எந்தவித குறையுமின்றி நிறைவேற்றுவாள். யுவர் எக்ஸலன்சி, நீங்க முதலில் அந்த மடலை படியுங்கள். இதில் நெல்சன் செய்த அனைத்து குற்றங்களையும் நான் தெளிவாக எழுதியுள்ளேன் மிஸ்டர் எல்லிஸ். ஜான்சியை அவன் தாக்கியது, அவன் செய்த கொடுமைகள் அனைத்தையும் எழுதியுள்ளேன். தாமோதரன் என் வயிற்றில் இருந்தது முதல் அவன் இறந்த தருணம் வரை, அதன் பிறகும் அவன் சூழ்ச்சிகளை நிறுத்தவில்லை. அத்துடன் ஒரு முறை அல்ல, 2 முறை அவன் மகாராஜாவை தாக்க முயற்சி செய்துள்ளான். எனது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் தான் சாட்சி கையெழுத்து இட வேண்டும். ஏனென்றால் நடந்த அனைத்தையும் தாங்கள் கண்களால் கண்டுள்ளீர்கள். நெல்சன் உங்க கையால சாகக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒருவேளை ஏதாவது பிரிட்டிஷ் ஆபீசரோட மரணம் ஜான்சில நடந்தா அது மகாராஜாவுக்கு தான் ஆபத்து. இதில் கையொப்பம் இடுவீர்களா மாட்டீர்களா? நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அதனாலதான் நான் உங்களுக்கு இதுக்கு அனுமதி தர மாட்டேங்கிறேன். ஏன்னா அவன். சரி மிஸ்டர் எல்லிஸ், இனி தங்கள் விருப்பம். தங்களால் எனக்கு உதவ இயலாதென்றால் பரவாயில்லை. இனிமேல் எனக்கு தங்கள் கையொப்பமும் தேவைப்படாது. இந்த மடலில் நெல்சனே தனது கையொப்பத்தை இடுவான். இது நடக்கும். இந்த விஷயத்தை பற்றி மகாராஜாவிற்கு என்றும் தெரியக்கூடாது. அப்படி ஆகட்டும் மகாராணி, நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். இந்த ஆங்கிலேயர்கள் பேச்சை என்னைக்கு நம்பாதீங்க. அவங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு. ஜான்சியில வன்முறையை பழப்புங்க. அப்பதான் குயின் ஆஃப் ஜான்சிக்கு ஜான்சிய ரூல் பண்ண பிரிட்டிஷர்ஸால மட்டும்தான் முடியும்னு தெரிஞ்சுக்குவாங்க. கங்கதரால முடியாது. நீ பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கொடுமை எல்லாம் மகாராணிக்கு தெரிஞ்சது, அவங்க வந்து உன் கழுத்தையே சீவிடுவாங்க. ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. மகாராணி லட்சுமி பாய், மகாராணி லட்சுமி பாய், மகாராணி லட்சுமி பாய். சத்தம் கேட்கிறதா நெல்சன்? இது லட்சுமி பாயின் குரல் அல்ல, மொத்த ஜான்சியின் குரல் ஆகும். நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு விட்டோம் நெல்சன். இந்த சங்கநாதம் உன் இறுதி ஓலம் நெல்சன். இதுதான் ஒற்றுமையின் சத்தம். நாங்கள் யாருக்கும் அநியாயம் செய்வதில்லை, செய்பவர்களை உயிரோடு விடுவதில்லை. ஜான்சி பிரஜைகளே, இவன் தான் நமது உண்மையான விரோதி. உங்கள் இளவரசனை உங்களிடமிருந்து பிரித்தது இவன்தான். இளவரசனை என்னிடமிருந்து பிரித்தது மட்டுமின்றி நம் மகாராஜாவை 2 முறை கொல்ல இவன் முயற்சியும் செய்திருக்கிறான். இவன் மனித உருவில் இருக்கும் ஒரு அரக்கன். இந்த அரக்கனை நம் புனித ஜான்சியில் இருந்து வெளியேற்ற எனக்கு உங்களது உதவி தேவைப்படுகிறது. சகோதரிகளே, உங்கள் கை வளையல்களை ஆயுதமாக்குங்கள். பாரத பெண்கள் அமைதியானவர்கள் மட்டுமல்ல, வீராங்கனைகளும் கூட. உங்கள் ஆயுதங்களை எடுங்கள். இந்த அரக்கனை அடக்க எனக்கு உதவி செய்யுங்கள். No, don't. Your Excellency, please. Don't kill me. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பிரிட்டிஷ் ஆபீசரை நீங்க கொன்னீங்கன்னா ஜான்சி ரொம்ப மோசமான நிலைமையை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். நீ கூறியது உண்மைதான் நெல்சன். என்னால் உன்னை கொல்ல இயலாது. ஆனால் உன்னை கொல்ல போவது மகாராணியான நான் அல்ல, ஜான்சியின் மக்கள். கோபத்தீயில் மலரும் கண்கள், பொட்டும் ரத்தம் வீர புண்கள், வட்டம் போடும் வெள்ளை கழுகை வெற்றி வீழ்த்தவே வருகின்றார்.